இப்ப திமுக 2000 ரூபா, அவர் 2500 ரூபாய், இவர் 3000 ரூபாய் கொடுக்குறாரு. அவ்வளவுதான், மாற்று கிடையாது. விஜயும் சேம் அதே தான் கொண்டு வராரு. தச்சார் பொருளாதாரம் என் பொண்ணை தொட்டா உன்னை கொண்டு புதைச்சு போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொன்னாரு. இலவசம் கொடுக்குறீங்க, அதை எங்க இருந்து வாங்கி கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் படிப்பு முக்கியமா இருக்குது. பெண்கள் முன்னேற்றம் இதுக்கெல்லாம் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. திராவிடம்னு ஒரு மாநிலம் மாதிரி வச்சு பொது மாநிலமாக ஆக்கிரமம் பண்ணி சென்னை வச்சிருக்கிறாங்க. ஹெலிகாப்டர்ல தண்ணி ஊத்துறான். அப்பதான் அண்ணன் சொல்ற தற்சார்பு பொருளாதாரம். ஒரு பால் அங்க இந்த பால் எடுக்கிறான், பக்கத்துல சீஸ் இருக்கு. அப்பதான் எனக்கு அந்த தமிழ் நெஞ்சு சுமக்கிறார். வணக்கம், இது மக்கள் என்ன சொல்றாங்க சிறப்பு நிகழ்ச்சி. வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கும். சிறப்பு. தமிழ்நாட்டுல வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் இடம்பெற போகுது. நாங்க ஒரு புலம்பெயர்ந்த தமிழரா எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லை. ஆனா ஏதோ ஒரு கட்சியை ஆதரிக்கலாம், அதுக்காக பரப்புரை செய்யலாம். அந்த அடிப்படையில நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 4 பிரதான கட்சிகள் போட்டியிடுது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இதுல எந்த கட்சியை நீங்க ஆதரிக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக ஆதரிக்கிறீங்க? என்றென்றும் உயிர் போகும் வரையும் எப்பயும் நாங்க ஆதரிக்கிறது வேற யாருமே இல்லை. உங்களுக்கே தெரியும், இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர். நாம் தமிழர் என்ன காரணத்துக்காக நாம் தமிழர் ஆதரிக்கிறீங்க? முதலாவது காரணம் அவர் என்ன சொல்ற, நம்ம ஈழத்தமிழர்களுக்காக கொள்கையை தத்துவமா எடுத்த தலைவன் நமது மேதகு பிரபாகரன். கொள்கையை தத்துவமா எடுத்த தலைமைத்துவம் காரணம் நம்ம தமிழருக்காக இன்னமும் எந்த ஒரு கட்சியோட கூட்டணி சேராம இன்னமும் நம்ம ஈழத்தமிழர்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறார். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம். அதை நீங்க எந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க? அது என்னத்துக்காக, என்ன காரணத்துக்காக அந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க? நாங்கள் தமிழ் தேசியத்தை தான் ஆதரிக்கிறோம். நான் தமிழன், நாம் தமிழர் கட்சியை தான் நெடுவலும் ஆதரிக்கிறோம். என்ற தலைவர் நெடுவலும் தமிழகத்தை தாய் தமிழகம் என்று தான் சொல்லுவார். அது நாங்கள் ஈழத்தமிழர், தாய் தமிழகம், நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பம். அதால நாங்கள் நாம் தமிழரை ஆதரிக்கிறோம். என்னை பொறுத்தவரை இது ஃபுல்லா சப்போர்ட் சீமானுக்கு தான். சீமானுக்கு தான் என்ன சொன்னாக்கா நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்களோட ஈழத்தமிழ் நெஞ்சு சுமக்கிறார். பேச உணர்ச்சி வசப்படுறேன்னா இந்தியா போயிட்டு அவரை பார்க்கணும், அப்படி ஒரு ஆசை ஒன்று இருக்கு. நிச்சயமா போவேன், பார்ப்பேன். என் சப்போர்ட்டு, குடும்பத்தை சப்போர்ட் முழுக்க அவருக்கு தான். எந்த இதுவுமே இல்லை. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சாக்க நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், இவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. இங்க இருந்து ஆலயத்தளத்தை சொல்லி இங்க இருந்து நிச்சயமா இந்தியாவில் நிறைய பேர் ரெப்ரண்ட் மாதிரி இருக்காங்க. அவங்களாம் சொல்றதுதான், சரி இதுதான் போடணும், இதுதான் போட்டு ஆகணும்னே சொல்லுவேன். ஊர்ல கும்பகோணம் பக்கம் சோழபுரம். அப்படியா? இந்த நாட்டுக்கு எவ்வளவு காலம் ஆயிடுச்சு? 15 வருஷம் ஆச்சா? உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு? திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணம்? நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்காங்க, நிறைய பல திட்டங்கள். அதெல்லாம் இப்போ பெரிய லிஸ்டா இருக்கும். அவங்க தான் வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் படிப்பு முக்கியமா இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் முன்னேற்றம் இதுக்கெல்லாம் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஆதரவு. கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவருடைய அந்த எழுத்து வன்மை அது எல்லாம் பிடிக்கும். அதனால அதனுடைய தொடர்ச்சி இவங்க நல்லா செய்யறாங்க. அவருடைய இதை அதை விட நல்லா செய்யறாங்க. மற்ற கட்சியில செய்யாதெல்லாம் அவங்களுக்கு திட்டிட்டு தான் இருக்காங்க. வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 200+ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200+. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க பாய், உங்களோட கருத்தை சொல்லுங்க. நான் திமுக தான் இருக்கேன். எந்த கட்சியிலும் மாற்றம் இல்லை. குடும்பத்தில் எங்கள் பிரதரு, எங்கள் வீட்டில் எல்லாமே ரிலேஷன் எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. இது வரைக்கும் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயே தான் அந்த பூர்வீகமாக அதிலே தான் போட்டுட்ருக்கோம். நாங்கள் திமுக தான் போட்டுருக்கோம். நின்று தமிழுக்காக குரல் கொடுக்கிறது எங்க அண்ணன். அவரோட வாழ்க்கையே அதுக்காக தமிழுக்காக அழிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ண வேறு யாருக்கு நாங்க ஹெல்ப் பண்றது? நாங்க இந்த லண்டன்ல இருக்கிறது எங்க தலைவரால. அண்ணன் சீமான் அண்ணா நம்ம உலக மக்களுக்காக போராடுறாரு. அவரோட குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு. ஏன் எங்க தலைவர் போராடுற மாதிரி தான் அவரும் போராடுறாரு, கத்துறாரு. அந்த இதனாலதான் நாங்க அண்ணனுக்கு தேசிய தலைவரோட தொடர்ச்சியா நீங்க ஆமா அண்ணா, ஆமா ஆமா எங்க தலைவரோட தொடர்ச்சியா தான் அண்ணன் பாக்குறோம். அந்த அடிப்படையில அண்ணனுக்கு தான், அண்ணனுக்கு இல்லாம யாருக்கும் இல்லை. எங்க ஈழத்தமிழர்கள் எல்லா சப்போர்ட்டுமே எங்க அண்ணனுக்கு தான். நாம் தமிழர். நாம் தமிழரா? ஆமா. சரி, என்ன காரணமா சொல்ல முடியுமா? தமிழ் தேசியம், அதே மாதிரி மக்களுக்கான ஆட்சி, வரைவு பட திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். தற்சார்பு பொருளாதாரம்,
இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, எல்லோருக்கும் அரசு பணி, எல்லாரும் சமநிலை, இப்பேற்பட்ட மாற்றங்கள் இதுவரையிலையும் யாரும் கொண்டு வரவில்லை. அதே மாதிரி தலைநகரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே தலைநகரம் சென்னை மட்டும்தான் இருக்குது. சென்னைன்னு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கலைக்கோடியில் இருக்கிறவங்க, மத்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எட்டாத இதாக இருக்குது. ஆமாம், அந்த பகுதியில் இருக்கிறது அது பல மாநிலத்தில் சேர்ந்தவங்க திராவிடம்னு சொல்லிக்கொண்டு அதை வந்து திராவிடம்னு ஒரு மாநிலம் மாதிரி வச்சு பொது மாநிலமாக ஆக்கிரமம் பண்ணி சென்னை வச்சிருக்கிறாங்க. சீமானன் வந்தா தமிழ்நாட்டுல 5 தலைநகரம் ஆக்கப்படும். திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னை. இப்பொழுதும் அண்ணன் சீமானுக்கு தான். இதுல என்ன மாற்றுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெளிநாடுகளில் நம்ம வந்து இருந்து கஷ்டப்படுறோம், தமிழுக்கும் போராடுற எங்க அண்ணனுக்கு தான் எங்களோட வாக்கு இன்னைக்கும் ஆதரவும் இன்னைக்கும் அவருக்கு தான். நீங்க ஊர்ல எந்த இடத்த செஞ்சீங்க? நான் பட்டுக்கோட்டை சட்டமன்றத்துக்கு இருந்தோம். அங்க ஊர்ல கட்சியில இருந்தீங்களா? ஆமா, நான் 2014 கட்சியில் பயணிக்கிறேன். சரிங்க. ஓட்டு போட்டிருப்பீங்களாங்க? இல்லை, நான் ஏன்னா அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் இங்கேயே 8 வருஷம் ஆச்சு எனக்கு. எப்போதும் நாம் தமிழருக்கு தான். நம்ம இல்லைன்னாலும் 50 ஓட்டு நம்ம சார்ந்து உறுதி பண்ணிடுவோம். 50 ஓட்டு? ஆமா, நம்ம விருப்பப்பட்டவங்க தெரிஞ்சவங்க. காரணத்துக்காக பிரதானமா இந்த காரணங்களுக்காக நீங்க அண்ணன் சீமானை ஆதரிக்கிறேன்னா என்னென்ன காரணங்கள் சொல்லுவீங்க? பிரதானமா முதல்ல தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் போராடுற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தான். அதனால தான் அவருக்கு எங்களோட ஆதரவு. அதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், அதுக்காக போராடுறது எங்கள் அண்ணன் தான். வேற யாரும் அதை பற்றி பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை. அப்போ அதனால இன்னைக்கும் எங்கள் அண்ணன் தான் எங்களோட சப்போர்ட். நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழரா? என்ன காரணம் நாம் தமிழர்? எங்களுக்காக கொஞ்சம் பாடுபட்டு. சரி, நீங்க ஒரு ஈழத்தமிழரா உங்களோட அரசியலுக்காக அண்ணன் சீமான நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறீங்களா, இல்லாட்டி அவர் பேசுற இன்னபிற தத்துவங்களும் அரசியல் கருத்துக்களும் உங்களுக்கு பிடிக்குமா? இயற்கை தான் முக்கியம். மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கு நாளைக்கு வந்து காசு பணம் முக்கியம் இல்லை. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, சுவாசிக்கிறதுக்கு காற்று, குடிக்கிறதுக்கு நீர், இது முக்கியம், அடிப்படை வசதிகள். மக்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. மெயின் பிரச்சனை வந்து தமிழ். உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் லண்டன் வந்த காலத்தில் நானும் பெரிய பந்தாவோட தெரிஞ்சவன் தான். சின்ன வயசு என் பிள்ளைகளுக்கு புகழினி, நளினன் என்ற தமிழ் பேரை விடுற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என் அண்ணன். ஏன்னா தமிழ் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது கண்கூட பார்த்தேன். நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து நியூக்கி என்று சொல்லி ஒரு இடம் போயிருந்தோம். கரவேன் பிரித்தானியாவில். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களோட கரவேனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வெள்ளாமை இது. நம்ம பார்த்தேன், வாய்ப்பை கூப்பிட்டு பாருங்க. ஹெலிகாப்டரில் தண்ணி ஊற்றுறோம். ஹெலிகாப்டர்லேருந்து தண்ணி ஊற்றுறோம். அடுத்தது இன்னொரு பாம்புக்கு போயிருந்தோம். அப்போதான் அண்ணன் சொல்ற தற்சார்பு பொருளாதாரம். ஒரு பால், அங்கே இந்த பால் எடுக்கிறோம், பக்கத்தில் சீஸ் இருக்கி. ஸோ அப்போதான் எனக்கு அந்த இதுகளை என்ன சொல்லு, தற்சார்பு, அந்த பொருளாதாரம், அந்த முறை எனக்கு புரியுது. அதுவே இங்கே லண்டனில் பார்த்தீங்கன்னா 10 அடி 20 அடிக்கு ஒரு மரம் இருக்கு. எவ்வளோ பெரிய வளர்ச்சி அந்த நாடு. அவன் ஏன் அந்த இயற்கையாக வச்சிருக்கான் அவனுக்கு தெரியும். 6 மாதத்துக்கு ஒருக்கா மழை பெய்யுது, 6 மாதத்துக்கு ஒருக்கா காலநிலை சரியான டைமில் எனக்கு காரணம் இயற்கை வளத்தை. ஆனால் அண்ணன் மரத்தை கட்டி பிடிச்சா அண்ணனை பைத்தியாரனுங்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். நான் இங்கே இருக்கிறதால சொல்கிறேன், உங்களுக்கு அங்கே இருக்கிறதால அதனுடைய அருமை தெரியலை. நாங்கள் ஒரு காலத்தில் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நாங்கள் ஒரு அடி வாயில் இங்கிலீஷ் வந்தால் தான் நாங்களுக்கு கெத்தோம். பார்த்தா இங்கிலீஷ் எப்பயோ வந்த மொழி. தமிழில் அவர் சொல்கிற இப்போ, அதாவது எமக்கு சேரன், அது என்ன சின்னமலையாக இருக்கட்டும், தமிழ் சேர சொல்ல பாண்டியனாக இருக்கட்டும், எத்தனையோ தமிழ் அறிஞ்சு நம்மளுக்காக பாடுபட்டு இருக்கி. யாருன்னே தெரியாது. ஆனால் இவர்களை தேடி போய் இவங்களை படிக்க வச்சார். ஸோ அப்போ அண்ணன் அரசியல்வாதியாக பார்க்கல, அவர் ஒரு அரசியல் ஆசை. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஒரு ஆணி வேறு. அவர் சொல்கிறது அத்தனையும் உண்மை. அவர் ஒன்று சும்மாலாம் வந்து நான் அடித்தா தாங்க மாட்டேன், நீங்கள் சினிமா டயலாக் இல்லை. அவர் சொல்கிறது யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. தற்சார்பு பொருளாதாரம் மண்டா என்ன, ஒரு இயற்கை வளம் மண்டா என்ன. இப்போ லண்டனில் எப்பயாவது நீர் பற்றாக்குறை வந்திருக்கா? அப்போ என்ன காரணம்? லண்டனில் இப்போ முழுக்க இங்கே வந்து மழை பெய்யுது, எப்பயாவது தண்ணி தேங்கி நின்றுருக்கா? காரணம் அண்ணன் சொல்ற. அதான் இங்கே அண்ணன் அங்கே என்ன சொல்றாங்க அவன் இங்கே அமைச்சு வச்சிருக்கான். அங்கே எப்பயாவது வெள்ளத்தில் அடிபட்டுக்குமா? இல்லை. காரணம் தெரியும், தண்ணி எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்குரிய சிஸ்டத்தை அவன் அடிக்கும். அதைத்தான் அவர் அங்கே சொல்றாரு. நான் கூட இங்கே இது பார்க்குறேன். வளங்களை பற்றி, மலைகளை பற்றி, கனிவள கொள்கையை பற்றி, எல்லா ஆடு மாடு அனைத்தையும் சார்ந்து அவர் ஒரு அரசியலை எடுத்து வைக்கிறார். அது ஒரு யூரோப்புக்கு ஒத்த அரசியலை தான் அவர் எடுக்கிறாரு. எங்கேயும் நடக்காத ஒன்றை அவர் செயல்படுத்தணும். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அரசியல் பேசுறாரு. அது உண்மையா? நீங்க ஒரு புலம்பெயர்ந்த தமிழனா அவர் சொல்ல அது என்ன பிரச்சனை என்றால், ஒரு விஷயத்த தெரியலையென்றா அதுதான்
அண்டு எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லை. இங்கே எல்லாம் இப்போ நான் யூகேல இருக்கிறேன், யூகேல எல்லாம் முன்னுரிமை விவசாயிக்கு. ஆனால் ஒருத்தருக்கும் அது தெரியாது. நான் பிஸ்னஸ் நடத்தினான், உருளைக்கிழங்கு போடுறவேல். ஆனால் அந்த உருளைக்கிழங்க தீர்மானிக்கிற வியாபாரி இல்லை, ஃபார்மர்ஸ். தோட்டக்காரன் தான் விலையை தீர்மானிப்பான். எங்களுக்கு இன்றைக்கு ஒரு விலைக்கு போடுவான், நாளைக்கு ஒரு விலைக்கு போடுவான். அவன் சொல்லுவான் மிடில் என்ன கொண்டாந்து போடுறோன்னு சொல்லுவான். விவசாயி விலையை கூட்டிட்டான், ஃபார்மர்ஸ் விலையை கூட்டிட்டான்னு தான் சொல்லுவான், தான் கூட்டினான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அதுதான் யூகேன்ற பொருளாதாரம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் பிசினஸ் காரன் தான், விவசாயி ஒரு நாளும் விலையை தீர்மானிக்கிறே இல்லை. கண்டிப்பா சீமானன்னா வரணும். நீங்க தமிழ்நாட்டு அரசியல கவனிக்கிறீங்களா? அப்பா புல் இது தமிழ்நாட்டை உத்து கவனிப்பேன். தமிழ்நாட்டை உத்து கவனிச்சு கொண்டே இருப்பேன். இந்த தமிழ்நாட்டுல பெரிய பெரிய தலைவர்கள் பேர்லாம் வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன். மகாகை பார்ல இருந்து, அம்பேத்கர்ல இருந்து, காமராஜர்ல இருந்து அவ்வளோத்தையும் இது பண்ணி இந்த என்ற போன்ல திறந்து பார்த்தா வந்து ஃபுல்லா தலைவர்களை தான் வரும். ஒரு பாட்டு கிட்ட கூட கேட்க இயலாது. யாராச்சும் போன் எடுத்து பாட்டு போடணும்னு என்ன ஒரே இது வரலாறா முடிவு. வரலாறு எனக்கு முக்கிய வரலாறு. நான் ராமேஸ்வரத்துல என் பாட்டம் பாட்டினா ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு இடம்பெயர்ந்தவங்க நாங்க புத்திர மாவட்டம். தமிழ்நாட்டுல இருந்து இடம்பெயர்ந்தவங்க கிட்டத்தட்ட 350-400 வருஷமா அங்க வாழ்ந்தாக்க, நாங்க நிலை கொண்டு வாழ்ந்தாக்க. எங்க தமிழ்நாட்டுல பூர்வீகம் வந்து ராமேஸ்வரம். அக்காச்சி மலம் தங்கச்சி மலம் தான் எங்க ஊர். என்ற வேற தேடி போகும்போது அது அம்புட்டிச்சு. அப்படி அப்ப உங்களுக்கு தமிழக அரசியல் சார்ந்த ஈடுபாடு என்ன காரணத்துக்காக வந்துச்சு? இவர் அண்ணன் சீமானாலதான் வந்துச்சு. நிச்சயமா எங்களோட தலைவர் பிரபாகரன்ல இருந்து தொடங்கி இப்ப ஈழ போர் கடைசியா 2009 முடிவடைஞ்ச டைம்ல வந்து அந்த ஈழ கொடியை தூக்கி பிடிச்சது வந்து எங்க அண்ணன் சீமா. அப்ப நிச்சயம் அவரை எப்படி நாங்க தூக்கி பிடிக்காம இருக்குது? அவருக்கு தான் உடல் பொருள் ஆவின்னு முழுவதும் அவருக்கே கொடுப்போம். பொதுவாக நம் மக்கள் என்று பேசுறாரு, நம் மக்கள் நம் இனம் என்று பேசுறாரு, நம் மொழி என்று பேசுறாரு. யாரும் பேச சொல்லுங்க. எல்லாம் வாரவங்க போறவங்க என்னென்னமோ பேசிட்டு போறான். என் அண்ணன் மட்டும்தான் ஏன் மொழி ஏன் இனம் முன்ன நிக்கிறாரு. யாராச்சும் நிக்க சொல்லுங்க. நிக்க மாட்டான். நாம் தமிழரை இப்ப அண்மை காலத்தில் ஆதரிக்கிறீங்களா, நீண்ட காலமாவே ஆதரிச்சிருக்கீங்களா? நான் நீண்ட காலமாவே. அதுக்கு முன்னால சில திராவிட கட்சிகள்ல இருந்தது உண்மைதான். சீமானுடைய வரவேற்புக்கு அப்புறம் அவருடைய சிந்தனைகள் இதெல்லாம் பார்க்க போகும்போது மிகவும் சிறப்பு. அப்ப இந்த முறை அவர் வெற்றி பெறுவார்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக. அவர் வந்து காரைக்குடியில நிக்கிறார். உங்களுக்கு மகிழ்ச்சியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அவர் சொந்த தொகுதியிலே நிக்கிறாரு. அவர் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர், காரைக்குடியில நிக்கிறாரு. அதுல மிகப்பெரிய பெருமை. நிச்சயம் எனக்கு பிடிச்ச வந்து கச்சாறு பொருளாதாரம். 2 என் பொண்ணை தொட்டா உன்னை கொண்டு புதைச்சி போட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொன்னார். 2 3வது வந்து இலவசம் கொடுக்குறீங்க, அதை எங்க இருந்து வாங்கி கொடுக்குறீங்க? நீயே கடங்காரன், நீ என்ன இதுதாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதை விட வந்து விவசாயத்தை காட்டே ஆக வேணும். நிச்சயம் விவசாயம் வந்து ஒரு முக்கியமானது. அது தொழில் அல்ல, வாழ்வினுடைய அடித்தளமே அதுதான். இப்ப ஆடு மாடு வளர்க்க இது பண்ணி காட்டுல இது பண்ணி போட்டு வந்து அப்படியே சரி பயிர் செஞ்சு கொள்ளலாம், வளர்த்து கொள்ளலாம்னு வந்து அப்படியே வளர்த்து அப்படிதான் வந்தோம். நீங்க இங்க இருந்து கொண்டு ஆடு மாடு வளர்க்கறத ஊக்குவிக்கிறது சரியான விஷயமா? இப்போ எங்களுக்கு அது நல்லதாப்படுது. எது கருத்தியல் ரீதியா நல்லதாப்படுதோ அதை சாடி போய்கொண்டிருப்போம். தமிழ்நாட்டுல அதிமுக திமுக பிரதான திராவிட கட்சிகள் இருக்குது. மாட்டு அரசியலா அண்ணன் சீமா வளர்ந்துட்டு வந்தாரு. திடீர்னு பார்த்தா திரையிலிருந்து நடிகர் விஜய் வந்திருக்காரு. அவர்கிட்ட வருக அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலை பாதிக்குமா? ஒரு காலம் பாதிக்காது. இப்ப திமுக 2000 ரூபா, அவர் 2500 ரூபா, இவர் 3000 ரூபா கொடுக்குறாரு. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சொல்றது, ஒரு மாற்று கிடையாது. விஜயும் சேம் அதே தான் கொண்டு வர்றாரு. 4 லட்சத்துல இருந்து இப்ப நம்ம எவ்வளவு வந்திருக்கோம். அப்ப மக்கள் வந்து கூடிக்கொண்டு தான் போறாங்களா? புரிதல். அப்ப மக்களை வேக்கப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்பதான் மெதுவா இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, எந்த இடத்தை அடை பண்ணுறீங்க எதிர்பார்க்க? இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டுக்கு மேல எதிர்பார்க்கிறேன். அண்ணன் வந்தாருன்னு சொன்னாக்க எழுதி கொடுத்துட்டு நாங்களே போயிடுவோம் நாட்டுக்கு. அப்படியா? போங்களா, நீ வச்சுக்கோங்க உங்க நாட்டை, நாங்க எங்க நாட்டை பார்த்துக்கோ, நம்ம போயிடுவோமே. இங்க வந்து 12 மணித்தியானம் வேலை செய்யறோம். ஆனா அங்க 2 மணித்தியானம் தான் அங்க வேலை செஞ்சோம். கடலுக்கு போவோம், கரைக்கு வருவோம். 2 மணித்தியானம் தான் கடலையே இடிப்போம், மிச்சம் வந்துருவோம். இங்க வந்து 8 மணித்தியானம் வேலை செஞ்சு 12 மணித்தியானம் வேலை செஞ்சு எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து வீட்டு காசுக்கு போகுது. தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, கவுன்சில் டாக்ஸி, அது இது லட்டு பண்ண முழுத்தையும் உறிஞ்சி போட்டு தான் இழக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை.
வாழ்வே இல்லை. உங்களுக்காக வேண்டி மட்டும் யோசிக்காம உங்களோட ஃபியூச்சர் உங்களோட முன் லாங் டேர்மாக பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ உடனே என்ன வரும்னு மட்டும் பார்க்காம இப்போ இன்னொரு ஆளை கொண்டு வந்தால் நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை மட்டும் பார்த்து போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருடைய தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். தமிழர் உணர்வோட இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நம் பிறந்துட்டோம், இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கணும், நம் நாட்டை நம் தாய்மொழியை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தேர்தல் சார்ந்து? அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை வசதியோட ஒரு 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 தண்ணி காத்து ஒரு நிம்மதியான ஒரு ஒரு நல்ல ஒரு 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 எந்த ஒரு பொருளாதார சிக்கல் இல்லாமல் ஒரு நிம்மதியாக வாழ்றா காரணம் இங்கத்தைய அரசியலமைப்பு. அதைத்தான் நாங்கள் கொண்டு வரப்போ மக்கள் நீங்களே எந்த நிம்மதியாக எந்த வித ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்ணனுக்கு ஓட்டு போட்டே ஆகணும். இலவசத்தை நம்பி நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அவ்வளோதான்.